வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு லெமன் வந்து ஒரு 15 லெமன் வாங்கிக்கோங்க. நல்ல பெரிய பழமா 15 பழம் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 150 கிராம் வாங்கிக்கோங்க. செம்பருத்தி பூ வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து. யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல மருந்து. இது வந்து நீங்க பூ ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா சரி, கிடைக்கலனா இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கோங்க. சன்லைட்ல காய வைக்க கூடாது, நிழல்லையே காய வச்சு வச்சுக்கோங்க. இப்ப 150 கிராம் இஞ்சிய தோல் சீவி மிக்சியில அரைச்சுக்க போறோம். இதை தண்ணி ஊற்றி அரைச்சுக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்ப நல்ல அகலமான பாத்திரத்துல இந்த இஞ்சி சாரை வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி வைக்கணும். இந்த இஞ்சியோட சக்கையெல்லாம் நமக்கு தேவையில்லை. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஜூஸ். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே ஜிஞ்சர் லெமன் போட்டு ஜூஸ் செஞ்சிருக்கேன். அதுலேயே மின்ட் போட்டு செஞ்சிருக்கேன். இப்போ செம்பருத்தி பூ பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் இந்த இஞ்சி சாரை நீங்கள் வடிகட்டி அப்படி ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க. அரை மணி நேரம் வைக்கும்போது அந்த சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து அடியில் படிஞ்சிரும். நம்ம மறுபடியும் இஞ்சி சாரை வடிகட்டிக்கணும். இது அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ இந்த கப்பில் வந்து நான் லெமன் ஜூஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் லெமன் ஜூஸ் கடைசியாக புழிஞ்சுக்க போகிறேன். இப்போ லெமன் ஜூஸ் நம்ம புழிஞ்சு வச்சோம்னா அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் எவாபரேட் ஆயிரும். நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்ச உடனே குடிச்சா தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவை இருக்காது. சிட்ரிக் ஆசிட் வந்து எவாபரேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நான் வந்து அப்போதைக்கு புளியலாம்ட்டு வச்சிருக்கேன். இப்ப இந்த கப்ல வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கப் ஜூஸுக்கு 4 கப் தண்ணி. நாலு கப் தண்ணி எடுத்திருக்கோம். இதுல நம்ம செம்பருத்தி பூவை போட்டு கொதிக்க வைக்க போறோம். செம்பருத்தி பூடைய காம்பையும் மகரந்தத்தையும் எடுத்துருங்க. செம்பருத்தி பூல வெள்ளை பூச்சி இருக்கும். பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க போடுங்க. இதை நம்ம இப்ப அடுப்புல கொதிக்க வைப்போம். இந்த செம்பருத்தி கலர் வந்து தண்ணியில இறங்கணும். அதனால நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு கலர் மாறிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷா போட்டது. இந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷா போட்ட பூ, இதெல்லாம் காய வச்ச பூ. இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா போதும். நம்ம இப்ப இதை அமர்த்திடலாம். அமர்த்தி இதை வடிகட்ட போறோம். இப்ப தண்ணியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க.
பீட்ரூட் கலர்ல வந்துருச்சு தண்ணி. இப்ப இதுல நம்ம சீனி பாகு ஊத்தி நம்ம வந்து அடுப்புல வைக்க போறோம். எந்த கப்ல தண்ணி எடுத்தோமோ அதே கப்ல சீனி எடுத்துக்குவோம். 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு. நாலு கப்பு. அஞ்சு கப் சீனி எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நான் செய்கிறேன். நான் தயாரிக்கிற ஜூஸ் வந்து ஒரு 100 பேருக்கு வரும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் நீங்க லெமன் ஜிஞ்சர் ஜூஸ்க்கு வந்து இவ்வளவு சீனி போட்டிருக்கீங்களே உடம்பு கெடுதல் இல்லையான்னு கேக்குறாங்க. நம்ம வந்து 1/4 டம்ளர் ஜூஸ்க்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் குடிக்க போறோம். லெமனும் இஞ்சியும் செரிமானத்துக்கு நல்லது. கார்பனேட் ட்ரிங்க்ஸ்க்கு இது நல்லது. சீனி நல்லா கரையட்டும். பாகு மாதிரி வர வேண்டாம், சீனி கரைஞ்சா போதும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம இதை சிம்ல வச்சுட்டு இஞ்சி பாகு பார்க்கலாம். இஞ்சி பாகு வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுல வடிகட்டுவோம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்ப பாருங்க, இதுல இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்குள்ள இருக்கும். இதுதான் வந்து சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவாங்க. இது வயிற்றுல போய் ஸ்டோனை ஃபார்ம் பண்ணிடும். ஸ்டோன் ஃபார்ம் ஆகி இதனாலையும் ஸ்டோன் உண்டாகலாம். அதனால இஞ்சி சாறு எப்ப நீங்க எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி 1/2 மணி நேரம் வச்சிருந்து அதை படிய வச்சு எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த பாத்திரத்துல ஒரு 10 நிமிஷமாவது வச்சு வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஜூஸர் வந்து ஈரம் இல்லாம இருக்கணும். ஈரத்தோட இருந்தா ஜூஸ் கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல. எல்லா பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு கொண்டுருவோம். பதினஞ்சு பழத்தையும் புழிஞ்சிட்டோம். இந்த தோலை வந்து குளிக்கிறதுக்கு நம்ம தூள் அரைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ரெசிபியில் நான் போட்டிருக்கேன். அதுல நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வாசமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். காய வச்சு போடணும். நீங்க எந்த கப்ல மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த கப்ல 1 கப்புக்கு ஜூஸ் வேணும். ஒரு கப்புக்கு இருக்கு. இது வந்து நமக்கு அந்த தண்ணி ஆறணும், இஞ்சி ஜூஸ் சேர்த்து கொதிக்க வைக்கணும். அதனால இதை என்ன பண்ண போறோம், ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். இப்ப இஞ்சி ஜூஸ் மறுபடியும் நம்ம வடிகட்டிடுவோம். இப்ப ரொம்ப இருக்காது. லேசா தான் இருக்கு, ரொம்ப இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைமே பெரிய அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்துட்டோம். இப்ப நம்ம இதை வந்து சீனி பாகுல கலப்போம். இஞ்சி சாறு ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு.
நல்லா கொதி வருது. நம்ம இப்ப அடுப்பு அமர்த்திடலாம். ஈரமில்லாத பாத்திரத்துல ஊத்தி ஆற வச்சிருவோம். இப்ப ஏன்னா ஆறின பிறகு நம்ம சிட்ரிக் ஆசிட் ஊற்றணும், லெமன் ஜூஸை ஊற்றணும். சூடா ஊற்றக்கூடாது. சிட்ரிக் ஆசிட் உள்ள பழத்தை வந்து சூடா ஊற்றக்கூடாது. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம 1 கப் எடுத்து வச்சிருந்த ஜூஸ், லெமன் ஜூஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கால் கப் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதுல நம்ம 3/4 கப் வந்து தண்ணி சேர்க்க போறோம். ஜூஸ் ரெடி. இது வந்து ஃப்ரிட்ஜில் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 6 மாசத்துக்கு கெட்டு போகாது. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.